இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு 1.5 to 2 டேஸ்க்குள்ளே இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க் தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனுமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சேம் டிசைன் இப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே டிசைன் பார்த்துட்டு அதோட ஃபினிஷிங் பார்த்துட்டு சேம் ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு கஸ்டமரும் நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் டிசைன் தான் வந்து மறுபடியும் நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலே காமிச்சிருக்கல அந்த சேம் டிசைன் தான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைனோட டீட்டெயில்ஸ் வீடியோமே சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நம்ம ரொம்ப குயிக்காக வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங்கே நான் வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேக் அப்புறம் 2 ஸ்லீவுமே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது பேக் நெக்கை இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அகலம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு டைம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே நெக்லைன் வந்து கிடச்சிரும். ஸோ பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாகவே வந்து நான் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைன் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே இதோட பேக் நெக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதா இதோட ஹைலைட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் கொடுக்கும்போது ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப வந்து ஸ்பார்க்லிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த சேம் டிசைன் வந்து கஸ்டமருக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அதனால தான் சேம் ஒர்க்கே வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கட் பீட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்பவே ஷைனிங்காக தெரியுது. இப்போ நான் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த ஒர்க்கோட லுக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை முடிச்சுட்டு நான் ஸ்லீவ் ஒர்க்கையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலாக வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ ஸ்லீவோட டிசைன் வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒர்க்கில் வந்து நம்ம பார்க்கலாம்.